வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய ப்ளவுஸ், அதாவது சிம்பிளாக போட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். இதில் வந்து பேக் நெக், அப்புறம் வந்துட்டு ஸ்லீவ், இந்த மாதிரி மாற்றி போட்டிருக்கேன். பட் அதனுடைய பிக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இது நீங்கள் ஈஸியாக போட்டு தரலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்துட்டு இதோட பேக் நெக்கையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஜரியில் எப்பயும் போல் ஒரு 2 லைன் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து 2ங்கிறது 3 லைனே கொடுத்துருக்கேன் நான். நெக்ஸ்ட் வந்து பீடில் இது நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். 2 பீடாக தான் அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி 2 பீடாக அட்டாச் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் பீட்ஸ் எல்லாம் வச்சுப்போம். முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரவுண்ட் பீட் வச்சுக்கலாம். இது வந்து நம்பர் 3, ஓகேங்களா. இது வந்து இப்படி பஞ்சிலேருந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே நீடில் எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக வந்துட்டு நம்ம பிளேட்லேயோ இல்லை எதுலையாச்சும் போட்டுலாம் நம்ம எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி பஞ்சிலேருந்து எடுத்துக்கலாம். இப்படி ஒன்றா தான் அட்டாச் பண்ணணும். நம்ம சுகர் பீடு கூட 2 வைக்கலாம். இதில் 2 வைக்க முடியாது, ஒன்றா தான் வைக்கணும். இதை ஃபுல்லாக வச்சுட்டு நெக்ஸ்ட் சுகர் பீடு வச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கட் டியூப். இந்த கட் டியூப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கும், கோல்டு கலர்லேயே. ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். கிராஸாக வைப்போம் இல்லையா, ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஸோ அது மாதிரி தான் வைக்க போகிறோம். நமக்கு வந்து கீழேயும் சேம் வந்து மேலேயும் ஈவனாக இருக்கணும் கேப். ஸோ அதை நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கட் டியூப் வைக்கும்போது அந்த கிளிட்டரிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய இந்த சுடிதார்ஸ் எல்லாம் வச்சிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்பர் 3யையும் சுகர் பீடியும் சேர்த்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரும்பரும்பாக வைப்போம் இல்லையா, அது மாதிரி வச்சுக்கலாம். நான் எப்பயுமே எண்டு நாட் போட மாட்டேன், அப்படியே நூலை வந்து மாட்டி விட்டுருவேன். ஏன்னா அது ரொம்ப சேஃப். உங்களுக்கு வந்து எண்டு நாட் கூட உருவிட்டு வந்துடும். பட் இது வந்து உருவாது. ஸோ இது ரொம்ப சேஃப். மேக்ஸிமம் இது மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான் ஃபுல்லாக வைக்க போகிறோம். சென்ட்ரலில் ஒன்று, சேம் அந்த கட் டியூபுடைய ஜாயினில் ஒன்று, மேலேயும் ஒன்று, கீழேயும் ஒன்று. ஸோ இதே மாதிரி மாற்றி வச்சுட்டே வரணும். ஃபுல்லாக இதை வச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த லுக் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கீழே கேப் இருக்கு இல்லையா, சுகர் பீடுக்கு அடுத்த லைன், அந்த கேப்பில் எல்லாமே சுகர் பீடு ஒரு சுகர் பீடு மட்டும் வச்சு அப்படியே நூலில் மாட்டி விட்டுறலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி மாட்டி விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக அதாவது அதையவே ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து லாஸ்ட்டாக அந்த ப்ளவுஸில் வந்து லாஸ்ட் பீடு வைக்கிறோம் அப்படிங்கும்போது அதில் எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்படி மாட்டி விடும்போது அவசரப்பட்டு கீழே இழுத்துறக்கூடாது. பொறுமையாக அந்த பீடில் மாட்டினதுக்கப்புறமா இழுக்கணும். இல்லைன்னா மறுபடியும் கழண்டு வந்துட்டு தான் இருக்கும். எண்டு நாட் வந்து நீங்கள் போடுறதும் சேஃப் கிடையாது. சேம் டைம் வந்து அதாவது பழகிறவங்களுக்கு. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுதான் ப்ளவுஸு. இவங்க ஓவரால் புட்டாஸ் கூட வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேக் நெக் பார்க்கலாம்.
பேக் நெக்கும் சேம் அதே தான். அவங்க ஓவரால் புட்டாஸ் கூட வேணான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இது மட்டும் போதுன்ட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. நம்ம வேணும்னா ஓவரால் புட்டாஸ் வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். ஸோ இதையும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ப்ளவுஸும் சேம் அதே மாதிரி தான், ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி 3 லைன் வந்து ஜரியில் போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீட் நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சுட்டு 2 பீடாக அட்டாச் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றுலேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும், ஸ்லீவ்ஸு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு ஒரே ஆள் வந்து உங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் கேட்குறாங்கும்போது உங்களுக்கு போட்டு தரதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின். இது வந்து நார்மல் நீடில் இருக்கு இல்லையா, செயின் நீடில், அது வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே நம்ம எஸ் டைப்பில் தான் வைப்போம். ஆனால் வந்துட்டு நான் எப்பயுமே வந்துட்டு பட்டன் ஹோல் ஷேப்பில் வைப்பேன். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், பட்டன் ஹோல் ஷேப்பில் தான் வைப்பேன் நான். பழகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் நான் வந்து கற்றுக் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸும் சொல்லி கொடுத்துருவேன். அது அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை அவங்க போட்டுப்பாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த பட்டன் ஹோல் டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து பீடோடு சேர்த்து தள்ளி இன்னும் நெருக்கத்தை அதிகமாக்கும். எஸ் டைப் அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக மறுபடியும் சுகர் பீடும் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்பர் 4 பீடு தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்பர் 4 பீடு இதே மாதிரி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பஞ்சிலேருந்து அப்படி எடுத்துக்கலாம். இந்த டிசைனும் வந்து அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்த டிசைன் தான். அப்படியே லைனாக வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கஸ்டமரோட சாய்ஸ் தான். இந்த மாதிரி நம்பர் 4 பீடு வந்து லைனாக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக தெரியும் அந்த பீட். ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்பர் 3 வச்சுக்கலாம். இல்லை நம்பர் 4 தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கூட நம்பர் 4ம் சுகர் பீடும் கலந்து வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடும் வச்சாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம அரும்பரும்பாக வைக்கணும். நம்பர் 4 பீட்லேயும் சுகர் பீடையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 4 பீட் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சுகர் பீட் போட்டு வச்சுப்பீங்க இல்லையா, அதுலேயே நம்பர் 4 போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சைட்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும், அப்படியே அரும்பரும்பா. இதுக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அப்படியே ஃபுல்லாக ஹுக்கு மாதிரி மாட்டி மாட்டி தான் விடுவேன். அந்த கேப் மட்டும் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்பர் 4 வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாலும் சரி, இந்த சுகர் பீடில் வந்து ஒரு 2-3 தள்ளி வைக்கிற மாதிரிக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டாலும் சரி, அந்த மாதிரியே வச்சுக்கோங்க. ஸோ சேம் நான் வந்து அந்த சுகர் பீட்லேருந்து அப்படியே கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறேன். இல்லைன்னா ஐ மெஷர் பண்ணியே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுப்பேன். நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஐ மெஷர் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தள்ளி வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஓவரால் புட்டாஸ் போட போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓவரால் புட்டாஸ்க்கு வந்துட்டு சாரியோட கலர் தான் நான் வந்துட்டு ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ இதை அப்படியே சுகர் பீட்டை சுற்றி வச்சுக்கலாம். எண்ட் நாட் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த நம்ம அருமருமாக கொடுத்துருக்கோம் இல்லையா, சுகர் பீடு மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ அதே மாதிரி நம்பர் 4ம் ஒரு சுகர் பீடும் அப்படி கீழே பார்த்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கஸ்டமரோட சாய்ஸ் தான். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 6 இல்லை 7 வரும் உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றி சுற்றி வச்சிங்கன்னா. ஸோ ஃபுல்லாக வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ பேக் நெக்கும் சேம் இதே மாதிரி தான். உங்களுக்கு நான் பேக் நெக்கையும் காட்டுறேன். சேம் இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த நம்பர் 4 யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப பெருசாக கிராண்டாக பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ மேக்ஸிமம் அந்த 4 பீடை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு 4 பீடோட சுகர் பீடு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் பேக் நெக்கோட விஷுவல். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த சாரியோட கலர் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கிராண்டாக ப்ரைடலாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு 1000 1200 கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் டிசைன் போட்டு கொடுக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், டைமிங்கும் முடியும், அவங்களுக்கும் ரொம்ப பெருசாக ப்ரைடலாக ஒரு ப்ளவுஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் போயிடலாம். அதுவும் சேம் ஸ்லீவ் தான் போட போகிறோம். நான் ஆல்ரெடி வந்துட்டு ஜரி, சுகர் பீடு, நெக்ஸ்ட் வந்து நம்பர் 4ம் வச்சு முடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம். ஸோ சும்மா அதையே ரிப்பீட்டடாக சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் அப்படி போட்டிருக்கேன். ஸோ நம்பர் 4 தான் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ரொம்ப மிக்சிங் ஆஃப் பீட்ஸ் வந்து வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடு, அப்புறம் கோதுமை பீடு, அதுக்கப்புறமா கட் டியூப். இது 3மே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து அதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு, அப்புறம் கட் டியூபு, மறுபடியும் ஒரு சுகர் பீடு. இது லைனாக வைக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஒரு கோதுமை பீடு, அதுக்கு மேலே ஒரு கட் டியூபு, அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடு. இதை வச்சு ஒரு லேயர். அதை வந்து நம்ம எண்டு நாட் போட மாட்டோம், அப்படியே பீடோட மாட்டி விட்டுருவோம் இல்லையா அது. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடு, கோதுமை பீடு, அதுக்கு மேலே 2 அதாவது சுகர் பீடு. ஸோ இந்த மாதிரி வச்சு ஒரு லைன். ஸோ இதே மாதிரி காம்பினேஷனில் மாற்றி மாற்றி வரும். ஃபஸ்ட்டு காம்பினேஷன் வந்து கோதுமை பீடு, அதுக்கு மேலே கட் டியூபு, அதுக்கு மேலே சுகர் பீடு. அதை வந்து மேலே அப்படி மாட்டி விட்டுறணும். அடுத்த காம்பினேஷன் வந்து ஒரு சுகர் பீடு, ஒரு கோதுமை பீடு, அதுக்கப்புறம் மேலே 2 சுகர் பீடு. அந்த மாதிரி காம்பினேஷன்லேயே நம்ம வைப்போம். ஸோ எடுக்கும்போதும் அந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு பீடு வந்து கடைசியாக வச்சுருக்கிற பீடு வந்து கோதுமை பீடோடு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து கட் டியூப் வரணும். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனில் தான் எடுக்கணும். எது வச்சுருக்கீங்களோ அதுக்கு அடுத்து என்ன வருதோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா இது 3 லைன் தான் எடுக்க முடியும். ஸோ அந்த 3 லைனில் நம்ம அதே மாதிரி காம்பினேஷனில் திருப்பி எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கட் டியூப் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கோதுமை பீடோட முடியும். ஒரு சுகர் பீடு, ஒரு கோதுமை பீடு, 2 சுகர் பீடோட முடியுதா? ஸோ அடுத்து எந்த லைன் வரணும்? கோதுமை பீடு, கட் டியூபு, ஒரு சுகர் பீடு வரணும். ஸோ அப்போ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா லைனாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதை உங்களுக்கு முடித்ததுக்கப்புறம் இப்போ காட்டிகிட்ருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஓவரால் புட்டாஸ் வச்சதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஓவரால் புட்டாஸ்க்கு வேறு ஒரு பீட் நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து கஸ்டமர் சாய்ஸ் தான் ஃபுல்லாகவே. இது வந்து ட்ராப் ஷேப் பீட் சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு சுகர் பீடு, ஒரு ட்ராப் ஷேப் பீட். இது மாதிரி 3 எடுத்துகிட்டு 4வது மட்டும் ஒரு சுகர் பீடு எக்ஸ்ட்ராவாக எடுத்து அதை திருப்பி எடுத்துக்கணும். அந்த கோதுமை பீட் இருக்குல்லையா, அதை திருப்பி எடுத்துக்கிறேன். ஸோ அது வைக்கும்போது அப்படி 4 சைட்ஸ் வர்ற மாதிரி வைப்போம். ஸோ அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி சென்ட்ரலில் ஒரு சுகர் பீடு வரும். அதுக்கப்புறமா மறுபடியும் ட்ராப் ஷேப் பீட், மறுபடியும் ஒரு சுகர் பீடு, அதை அப்படி மாட்டி விட்டுறணும். மாட்டி விட்டதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் ஒரு அதாவது ட்ராப் ஷேப் பீட் அண்ட் சுகர் பீடு, அதேமாதிரி ரைட் சைட்லேயும் ஒரு ட்ராப் ஷேப் பீட், சுகர் பீட். அவ்வளோதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவும் கஸ்டமர் சாய்ஸ் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு. ரொம்ப ப்ரைடலாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2 சுகர் பீட், அந்த கேப் இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே 2 சுகர் பீட் மட்டும் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். என்னென்னா அந்த பீட்ஸை வந்து காம்பினேஷனில் எடுக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மற்றபடி இதில் ஒர்க் வந்து ரொம்ப ஃபுல்லாக மெட்டீரியல் பேஸ் ஒர்க். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒரே ஒரு ஓவரால் புட்டாஸ் மாதிரி தான் எல்லாமே ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரைடலாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். லுக் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயுமே வந்துட்டு சுகர் பீடு, கட் டியூபு, சேம் டைம் வந்துட்டு ரவுண்ட் பீடு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்காமல் இந்த மாதிரி மிக்சிங் பீட்ஸில் வச்சோம்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சேம் வந்து இதே மாதிரி தான் நம்ம பேக் நெக்கும் இது வைக்க போகிறோம். ஸோ அதனால் இதுவே போதும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அதோட பிக்சர் இருந்துச்சுன்னா நான் கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன்.
நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஆல்ரெடி நிறைய டைம் போட்டுட்டேன். இந்த ப்ளவுஸ் ரொம்ப ஃபேவரட். அதனால எல்லோரும் கேட்லாக் பார்க்குறவங்க எல்லாருமே நிறைய ஒரு 4 ப்ளவுஸ் போடுறாங்கன்னா அதில் ஒரு ப்ளவுஸ் இதை செலக்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப ப்ரைடலாக இருக்கிறதுனால காஸ்ட் பேஸும் கம்மி, அதனால் இதுவே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு ப்ளவுஸ். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்லீவ் அப்படிங்கும்போது உங்களுக்கு டக்குன்னு டியூரேஷன் முடிஞ்சிடும். ஸோ அதனால் நான் ஸ்லீவ் செலக்ட் பண்ணியிருக்கேன். சேம் டைம் வந்து பேக் நெக் உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு போட்டிருக்கேன். கம்யூனிட்டி அதே மாதிரி ஃபோட்டோ இல்லைனாலும் கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன். இப்போ வந்து சேம் இதே மாதிரி ஜரி நம்ம கொடுப்போம் இல்லையா, ஜரியை கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 லைனு. நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னா மட்டும் ஜரியில் வந்து ஒரு 3 லைனாக கொடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் இன்னும் ரொம்ப கிராண்டாக தெரியும். ஸோ இது ஒரு 3 லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் தான். எப்பயும் போல் நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சுட்டு சுகர் பீட் 2 பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டோன் செயின். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் இதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணும்போது ஒரு ஸ்டோனுக்கும் இடையில வந்துட்டு போட்டுக்கலாம். இல்லை 2 ஸ்டோன் கேப் பண்ணலாம். 3 ஸ்டோனாக விடக்கூடாது. ஏன்னா அது லைட்டாக தூக்குன மாதிரி ஆகிடும். 2ங்கும் போது உங்களுக்கு அவ்வளோவா தூக்காது. சேம் வந்து எஸ் டைப்பில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கேப் வர்ற மாதிரி இருக்கும். இடையில போய் போட்டு வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ பழகிறவங்களுக்கு ஈஸியாக இந்த பட்டன் ஹோல் ஷேப் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீட் வச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்பர் 4 எடுத்திருக்கேன். இந்த கஸ்டமர் வந்து கேப்பே இல்லாமல் அரும்பரும், அதாவது நம் 3 வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு கேட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைனாக அந்த நம்பர் 4 பீடை வச்சுட்டு அது 3 இருக்கிற மாதிரிக்கு காமிச்சிருக்கோம். ஸோ அது 2மே ஒன்று தான். ஸோ அதனால் பார்க்குறதுக்கு விஷுவலாக பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி வச்சுருக்கோம். அது வந்து ஒர்க்கை வந்து நம்மளுக்கே கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக வச்சாச்சு. இது வந்து என்ன பண்ணணும், 2 பீடுக்கும் சென்டரில் ஒரு பீடு அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு 3 வைக்கிற மாதிரி இருக்கும். வச்சுட்டு இப்படி மாட்டி விட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு சென்டரை விட்டுட்டு அடுத்த சென்டருக்கு போயிடணும். ஸோ இப்படி வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க்கு ஈஸியாகவும் சேம் டைம் வந்து அவங்க கேட்ட லுக் கிடைச்சிடும். கேப்போட கேட்டாங்க அப்படின்னா அந்த 3 வைக்கிறது வந்து கேப்போட கேட்டாங்கன்னா ஃபைன், நீங்கள் வந்து எப்பயும் போல் வச்சிடலாம். இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் கேட்கும்போது நம்ம அந்த மாதிரி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியே வச்சுக்கலாம். உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாக வைக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணும்போதே ஓவரால் புட்டாஸ்க்கு ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நம்ம இதை வச்சு முடிக்கிறதுக்குள்ளே அது காஞ்சிரும். ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றி நம்ம சுகர் பீட் வச்சுக்கலாம். அவங்க சுகர் பீட் மட்டும்தான் கேட்டாங்க. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த சுகர் பீட் மட்டும் வச்சோன்னா அவ்வளோ எடுக்காது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சுகர் பீட் மட்டும் வச்சிங்கன்னா அவ்வளோ எடுக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்பர் 4 இருக்கு இல்லையா, அதையும் சுகர் பீடையும் வச்சு கீழே லைட்டாக ஹேங்கிங் மாதிரி, அதாவது ஹேங் ஆகாமல் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம போட போகிற சுகர் பீட்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டில் அந்த நம்பர் 4 எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது டைம் சேவ் ஆகும். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா லுக் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான் இந்த ப்ளவுஸ் வந்து. ஸோ மேக்ஸிமம் ஹேங்கிங்ஸ் கீழே வேணும்னு கேட்டாங்கன்னா அதையும் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இதோட பேக் நெக் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபுல்லாக பாருங்கள், சேம் அதே ஒர்க்கு தான், சேம் அதே பேட்டர்ன் தான் போட்டிருக்கோம். பேக் நெக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. பார்க்குறதுக்கே அந்த கலர் காம்பினேஷனோட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் சிம்பிள் ப்ளவுசஸ்லாம் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ப்ளவுஸ் போயிடலாம்.
இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன், அதனால் நான் போடக்கூட இல்லை, அப்படியே காமிச்சிருக்கேன். அதாவது ஜரியில் 2 லைன் போட்டுட்டு சுகர் பீட் நம்பர் 4 மறுபடியும் சுகர் பீட், அதுக்கப்புறம் நம்பர் 4 வச்சுட்டு ட்ராப் ஷேப் பீடையும் சுகர் பீடும். ஸோ இதையே தான் வந்து பேக் நெக்லேயும் வச்சுருக்கோம். ஸோ அந்த பேக் நெக் வந்து ரொம்ப ப்ளைனாக, அதாவது ஓவரால் புட்டாஸ் கூட இல்லை. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் சொன்னேன் இல்லையா, அதே கஸ்டமர் தான் ஓவரால் புட்டாஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு குட்டி பாவாடை சட்டை. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப ஒரு 1 ஹவருக்கு உள்ளேயே நம்ம இது போட்டது. ஸோ அதனால் ரொம்ப குட்டியாக இருக்க ஒரு 2 இயர்ஸ் பேபிக்கு வந்துட்டு இது போட்டது. ஸோ இது வந்து ட்ராப் ஷேப் பீடு இருக்கு இல்லையா, அதில் போட்டோம். நீங்களும் இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ப்ளவுசஸ் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ப்ளவுசஸ் சிம்பிளாக ட்ரை பண்ணுங்கள். காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.